என் பொண்டாட்டி எனக்கு வேணாங்கிற ஒரு பர்சனல் விஷயத்த கூட 3வது மனுஷங்க கிட்ட சொல்லி ஓடி ஒளியிற ஒரு புருஷன். அப்படிப்பட்ட கேடு கெட்ட புருஷனோட எந்த ஒரு தன்மானம் உள்ள மனைவியும் போய் வாழ மாட்டான், பேசணும்னு கூட நினைக்க மாட்டான். அப்படித்தான் நானும். இந்த விவாகரத்து கண்டிப்பா நடக்கும். ஏய், இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது. ஏய், நீ யாரடி என் பர்சனல் விஷயத்துல ஒத்துக்கிறதுக்கோ ஒத்துக்காததுக்கோ? சாரி அபி, நான் சாதாரணமா ஆபீஸ்க்கு போறேன் வரேன். ஆனா எனக்குள்ள ஒரு எரிமலையை குமுறிட்டு இருக்கு. அது எப்போ வெடிக்கும்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு அப்படி வெடிக்கும் போது நீ என் பக்கத்துல நிக்காத. ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஓடி போயிடு. முடியாது இளவரசி, என்னால முடியாது. உன்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நான் இருப்பேன். நீ என்னை கத்தி எடுத்து குத்தி கொன்னாலும் நான் உன் காலடியில வேண்டு செத்துடு வேண்டி. ஏன் இளவரசி, ஏன் அப்படி பாக்குற? இந்த வார்த்தையை அவர் சொல்லி இருந்தார்னா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். சுப்பிரமணி சார குறை சொல்லி என்னடி இருக்கு? அவர் நல்ல பாசமா தானடி இருந்தாரு. எந்த ஆம்பளைங்களையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு பொண்ணுக்கு பொண்ணே எதிரியா இருக்கா. இந்த வேதனையை நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? சொருபன் கிட்ட தானே இந்த விஷயமா பேசியிருக்கேன். விவாகரத்தை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வேற வழியே இல்லையா இளவரசி? அபி, அவர்தான் என் உலகம். நான் தனியா நின்னு அவரையே நம்பிட்டு இருந்தப்ப, ஆனா மகாவோட பிரச்சனைகள் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இதெல்லாம் தனியா சமாளிக்க போறேன்னு அழுதுட்டே இருந்தேன். ஆனா எப்ப அவரே எனக்கு துரோகம் பண்ணிட்டாரோ, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்னாலையும் தனியா நின்னு போராட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. அதுவும் மகா கம்பெனியை எப்போ நான் டேக் ஓவர் பண்ணணும், மற்றவங்க பிரச்சனையை எப்போ நான் சால்வ் பண்ணணும், இனிமே மற்றவங்களுக்காகவும் ராஜிக்காகவும் என் வாழ்க்கையும் என் பயணத்தையும் நான் தொடர போறேன். நீ ரொம்ப மாறிட்ட இளவரசி. எப்பவும் அழுதுட்டே இருந்த அந்த பழைய இளவரசி செத்துட்டா அபி. இப்ப இருக்கிறது ஒரு புது இளவரசி. இப்பதான் நான் என்னோட உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பொதுவா சொல்லுவாங்க, எமோஷனலா எடுக்கிற முடிவுகள் எப்பவுமே தப்பா இருக்கும்னு. ஆனா இப்ப நான் எமோஷனலா எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப சரியான முடிவு. சரி இளவரசி, நீ இவ்வளவு தெள்ள தெளிவா இருக்கும்போது நான் எதுக்காக குட்டையை குழப்பணும்? ஆனா ஒண்ணு, நான் உன் முகத்துல வர மருவோ பருவோ இல்ல, நினைச்ச உடனே கிள்ளி எறியறதுக்கு. நான் உன் உடம்புல ஒட்டி இருக்கிற மச்சம். நீ ஏன் நினைச்சாலும் என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஏத்தமோ இறக்குமோ, வாழ்வோ சாவோ, இந்த அபி கடைசி வரைக்கும் இளவரசி கூட இருப்பா. உன் கூட உறுதுணையா இருப்பா. நான் உன் கூட தாண்டி இருப்பேன். நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப வைராக்கியமா இருக்கேன். என்னை அழ வச்சு பாக்குறதையே உன் பொழுதுபோக்க வச்சிருக்கல? இல்லடி, உன் வாழ்க்கையில உனக்கு விடுற எந்த ஒரு அடியும் என்ன தாண்டி தாண்டி இனிமே உன் மேல விழும். நீ சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் செத்து போயிட வேண்டி. இது சத்தியம். ஏய், சாதிக்க வேண்டிய நேரத்துல ஏன் சாவை பத்தி பேசுற? சரி, எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாதிப்போம். சரி, டிஃபன் சாப்பிடவா? டிஃபனா? கொஞ்சம் முன்னாடி இல்லைன்னு சொன்ன. எனக்கு மூளை இல்லைன்னு கூட தான் நான் அப்பப்போ கோவத்துல சொல்லுவேன். அதெல்லாம் நீ நம்பிடக்கூடாது. உன்னை பட்னி ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு நான் என்ன பைத்தியமா? வா சாப்பிடலாம். Excuse me, sir. Yes, come in. Assistant Commissioner Shanmugam reporting to duty, sir. வாங்க சண்முகம். How are you? Fine, sir. Okay. உட்காருங்க. Thank you, sir. உங்களுக்கு ஒரு வருஷம் லீவு நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது சார். குழந்தையும் அம்மாவும் சௌக்கியமாக இருக்காங்க. எனக்காக ஒரு வருஷம் லீவுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே.
அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக சார். கொஞ்ச நாளா தமிழ்நாட்டில் சிலை திருட்டு இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டில் சிலை கடத்தல் வேலை ஜரூராக நடக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாளாக பதுங்கி இருந்த கும்பல் இப்போ மறுபடியும் வேலை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அநேகமாக அரியலூர் கோயிலில் நடராஜர் சிலையை திருடி அமெரிக்காவில் விற்ற கும்பல், கடலூர் கோயிலில் மரகத லிங்கத்தை திருடி கனடாவில் விற்ற கும்பல், இவங்க தான் மறுபடியும் ஐம்பொன் சிலையை திருட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் காரைக்குடி சுற்றி இருக்க ஏரியா தான் அவங்க ஹெட் ஆஃபீஸ் மாதிரி தெரியுது சார். இந்த சிலை கடத்தல்ல நல்ல லாபம் வர்றதுனால பெரிய பெரிய விஐபிங்களே சில சமயம் இதில் இன்வால்வ் ஆயிடுறாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முந்திய சிலைகள்ங்கிறதுனால கலைப்பொருள் சேகரிக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. நம்ம ஊர் கோயில்களில் பாதுகாப்பு கம்மியாக இருக்கிறதுனால திருட்டு ஈஸியாக நடக்குது. இந்த ஃபைலில் ரீசண்டாக காணாமல் போன சிலைகளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு, அவங்களோட நெட்வொர்க்கு எல்லாம் இதில் இருக்குது. இதை பாருங்க. இந்த நெட்வொர்க்கில் சம்மந்தப்பட்ட முக்கிய புள்ளி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அவனுக்கு நீலகண்டன், மகாதேவ், பல்தேவ், அகோரன்னு இப்படிலாம் பல பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவனை பிடிச்சிட்டா போதும், அந்த நெட்வொர்க்கோட முதுகெலும்பை உடைச்சிடலாம். சார், அவங்க ஃபோட்டோ ஏதாவது கிடைக்குமா? அதான் சண்முகம், கொஞ்சம் கஷ்டம். இது வரைக்கும் அவனோட ஃபோட்டோவோ வேற எந்த தகவல்களோ அவனை பற்றி நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் உங்ககிட்ட இந்த கேஸை நான் ஒப்படைக்கிறேன். இமெயிலில் பெண்களை மிரட்டினவனை ஒரு தடவை எந்த தடயமும் இல்லாமல் சாமர்த்தியமாக பிடிச்சிங்க. அதே மாதிரி இதையும் உங்கள் திறமையை நம்பி நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நிச்சயமா இந்த கும்பலை உங்களால் பிடிக்க முடியும், நான் நம்புகிறேன். சார், உங்கள் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். ஐ வில் டூ மை பெஸ்ட். பொண்ணு மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கா, மாப்பிள்ளையும் சேர்ந்து உட்காந்து ஹோமம் பண்ணாதான் விசேஷம். மாப்பிள்ளையும் வர சொல்லுங்க. எப்படி இது? போய் கூட்டிட்டு வாங்க. நானா? என்ன முடிக்கிறீங்க? போதோ காப்பாத்துறாப்பா. பாருதி, இங்க வா வா. ஓம் கணாநாத்வா கணபதிகம் அவாமஹே. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன பாம்பு புத்துக்குள்ள கையை உடைச்சு விட்டு நீ எங்க பேசாம உட்காந்துருக்க? ஏன் இப்படி பண்றீங்க? போய் உங்க பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. இல்லடி, அவன் போங்க போங்கண்ணே, போய் கூட்டிட்டு வாங்க. பார்வதி போங்க. இவங்க விட போறா. மகா கணபதயே இதன்ன மம. பகவானே முருகா, காக்கா காக்கா. அப்பா செல்வா. என்னையா? வீட்டில் பூஜை ஒன்று வச்சுருக்கோம், வந்து கலந்துக்குப்பா. மரியாதையாக ஓடி போயிரு சொல்லிட்டேன். நான் கோலவெறி ஆத்திரத்தில் இருக்கேன். இப்போ நான் கீழே வந்தேன்னா எல்லாரையும் உண்டில்லன்னு பண்ணிடுவேன் சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. இல்லைப்பா, நீயும் தீபாவும் ஒன்று சேரணும்னு மனசார நடத்துகிற பூஜைப்பா இது. முரணு பண்ணாதப்பா, வாப்பா. இன்னைக்கு சாந்தி மூர்த்த வேற வச்சிருக்கோம்ப்பா, வாப்பா. அடிங்க. சொல்லிக்கிட்டு யாருக்கு? ஏடா கத்துற? என்ன வேணும் உனக்கு இப்போ? உன்னை இன்னைக்கு தேடுற? எங்க என்ன பண்ற? காணோம். ஏடா தேடுற? டேய் சொன்னா நானும் தேடுவேன்ல. டேய் டேய் இது எதுக்கு? அடிச்சு மண்டண்டல உடைச்சு விட்டுறேன். முதல்ல அந்த ஐயர் மண்டைய உடைங்க. டேய் டேய் என்ன வர அவரு? டேய் ஓயா போட்டேனா? டேய் அவர் என்னடா பாவம் பண்ணாரு? டேய் டேய் செல்வா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளௌம் கணபதயே வரவர சர்வநாமே வசவானாய ஸ்வாஹா. ஆத்துல விசேஷ ஹோமம் நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளை ஹாக்கி பேட் எடுத்துட்டு கிரவுண்டு கிளம்பிட்டாரு. கிரவுண்ட் வெளியில கிடைக்கல, அதான் இங்கேயே விளையாடலாமான்னு பாக்குறேன். பகவானே, டேய் 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 செல்வா, செல்வா. ஏய், நீ முதல்ல பூஜை நிப்பாட்டு. பூஜையை போட்டு புகையை போட்டு நீ மனசை மயக்கலாம்னு நினைக்கிறியா? அடிச்சு மண்டண்டெல்லாம் உடைச்சு விட்டுறேன். எல்லாத்தையும் எடுத்து போயாங்க. சாமி, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். என் நிலைமை சரியில்லை, என்ன மன்னிச்சிருங்கோ. நான் வரேம்மா. சரி சாமி. போயா.
டேய் டேய் படுபாவி, தெய்வத்துக்கே இது அடுக்காதுடா. இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பரிகார பூஜை பண்ணலாம் பார்த்தா ராட்சச மாதிரி வந்து தடுத்து கலச்சியடா. பரிகார பூஜையை தடுக்கிறது மகா பாவம் செல்வா. வாய மூடுமா. பரிகார பூஜை பெரிய பரிகார பூஜை. கண்ட பரிகார பூஜையும் பண்ணி உன்னை என் மனசை மாத்த முடியாது. சும்மா சட்டப்பேண்டை மாத்துற மாதிரி இவளுக்கா நான் என் மனசை மாத்த மாட்டேன். தீபா, மரியாதையா நீ உன் வீட்டுக்கு போயிரு. என்ன நம்பாத. என் மனசுல இப்பவும் சந்தியா தான் இருக்கா. சந்தியா இல்லைனா காலம் பூரா நான் பிரம்மச்சரியா இருப்பேனே தவிர உன் கூட சேர்ந்து இந்த ஜென்மத்துல நான் வாழ மாட்டேன். அட பாவி, அப்பா இவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு என்னடா பதில் சொல்ற? அதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? அதுக்கு காரணமே நான் இல்லையே. இதை நீயும் புரிஞ்சுக்கோ. டேய் நில்லுங்க. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்னீங்க, நானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். ஏய், உன் கூட வாழ்றதுக்கு ஜெயிலே வாழலாம். கையறி. டேய், கேட்டது பதில் சொல்றா. அவ கேட்ட கேள்வி பதில் சொல்றா. கையறி. பதில் சொல்லுடா. என் வயித்துல வளர்றது உங்க குழந்தை தானே? ஏய், கையறின்னு சொல்றேன். கையறி. டேய், அவ கேட்ட கேள்வி பதில் சொல்றா முதல்ல. நீ வாங்குனது பத்தாதா? இன்னும் வேணுமா? டேய், ஓ அராஜகம் எப்பவுமே செல்லாத. ஏய், போயா. சொல்லுங்க. ஏய், ஐயோ, தீபால. ஏய், என்னடா நடக்குதுங்க? எதுக்குடா இப்ப தள்ளிவிட்ட? அது கேட்க நீ யாரா? என் பிரச்சனையில குறுக்க வந்தனா அடிச்சு மண்டெல்லாம் உடைச்சு விட்டுருவேன். ஏய், உன் குழந்தைய சுமக்கிற உன் பொண்டாட்டியே இப்படி ஈவேறக்கெல்லாம தள்ளி விடுறியே, கேட்டா ஏன் மண்டைய உடைப்பியா? அம்மா வேணா உன்னை தட்டி கேட்க பயப்படலாம், அப்பனுக்கு தெம்பு இல்லாம இருக்கலாம். ஆனா தீபாக்கு நான் இருக்கேன்டா. அவளுக்கு இந்த வீட்டுல எந்த அநியாயம் நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். நான் முடிவு பண்ணிட்டேனா. அவ காதல நாவோ அவளை நேசிக்கிறவனாவோ நான் வரல. அந்த முத்து செத்து போயிட்டான். இப்ப நிக்கிறது தீபாக்கு நல்ல நண்பனா, அவளோட வெல்விஷரா, அவளுக்கு இனிமே ஃப்ரெண்டா, பிலாசபரா, கைடா இருக்க போறது இந்த முத்து. அவளுக்கு இனிமே எந்த அநியாயமும் நடக்க நான் விட மாட்டேன்டா. முதல்ல இடத்த காலி பண்ணு. டேய் செல்வா, இனிமே உனக்கு அண்ணன்ற மரியாதைலாம் இல்ல. தீபா வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ அப்பா இல்லன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு திரியாமே. சி, வெக்கமா இல்ல உனக்கு? நான் அவளை தொட்டது கூட கிடையாது. ஆனா இப்ப அவ முழுகாம இருக்கா. இந்த மாதிரி ஒரு நடத்த கட்ட காரியம் பண்ணதுக்கு அவதான்டா வெக்கப்படணும். நான் ஏன் வெக்கப்படணும்? போய் முத்து அவரை நம்பாத. கடவுள் மேல சத்தியமா சொல்ற, இந்த குழந்தைக்கு அப்பா அவர்தான். தீபா, நீ ஏன் தீபா கடவுள் மேல சத்தியம் பண்ற? நீ சாதாரணமா பேசினாலே ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் தான் தீபா. அந்த கடவுள் கூட நீ பேசுற வார்த்தையை நம்பாம போலாம், ஆனா நான் நம்புவேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் தீபா. நீ கவலைப்படாத. இவன் தான் அந்த குழந்தைக்கு அப்பன். இவன் ஒத்துக்குவான், இல்ல ஒத்துக்க வைப்பேன். ஏய், ஓடா. டேய், டேய், டேய் வேண்டாம்டா. சொன்னா கேளு. ஏய், டேய் செல்வா. டேய், ஏய், டேய், டேய், ஐயோ செல்வா. கொன்னுடா நீ உன்னை. டேய், டேய் டேய் டேய், வேண்டாம்டா. போய் அங்கடி. சாவடிச்சுடா உன்னை இன்னைக்கு. ஐயோ பரம்பரை பக்கத்துல வச்சுக்காதீங்கடா. டேய், ஐயோ செல்வா. முத்து ஏய். வேண்டாம்டா. டேய், விடுடா. வச்சுக்காதீங்கடா. விடு. ஏய், முத்து ஐயோ சொல்ல கேளுடா. அவரை அடிக்காத. ஏய், முத்து, ஏய், முத்து, அவனை விடுடா. ஐயோ. முத்து, டேய் விடுடா. விடுடா. டேய், விடுடா அவனை. முத்து. என்னடா பயந்துட்டியா? டேய் ஒரு அடியா உன்னை மட்டையாக்கிட முடியும். டேய் முத்து. உன்னோட ராட்சசனா நானு அரக்கன். ஐயோ வேண்டாம்டா. அது உனக்கே நல்லா தெரியும். டேய், ஊர்ல நான் இருந்த உம்புக்கலாம் எனக்கு பதிலா நீதான் உத வாங்கியிருக்க. என்ன ஒரு பையில உதைச்சது இல்ல. டேய், டேய், அதே மாதிரி உன்கிட்ட யாராச்சும் வம்பு பண்ணா நீ பயந்து ஓடிடுவ. நான் தானே அவங்களை இழுத்து போட்டு உதைப்பேன். என்கிட்டயே பாச்சா காட்டுறியா நீ? டேய், சிக்க கீழ போடுறா. இந்த சென்டிமெண்ட்லாம் வேணாம்டா. அண்ணன்லாம் பார்க்க மாட்டேன்டா. அடிச்சா கொன்றுவாடா உன்னை. டேய் முத்து. டேய், டேய், பாரியா? டேய் முத்து. ஒரு சாவடிடா நீ உன்னை. டேய் போ அப்படி. டேய் டேய், சொல்றத கேளுடா. டேய் விட மாட்டேன்டா நீ உன்னை. டேய், அவனுக்கு ஏதாவது போறா. டேய், வேண்டாம்டா. அவனை ஒண்ணும் பண்ணிடாதடா. அவனை விட்டுடுறா. சொன்னா டேய் கேளுடா. வாய் மூடு. பேசிட்டு இருக்கல, ஒழுங்கு மரியாதை ஓரமா போயிடு. பார், வன்முறையால எதுவும் நடக்காது. நீ அனாவசியமா பிரச்சனை பண்ணாத. தீபா வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ அப்பா இல்லைன்னு ஏன் சொல்ற?
நான் அவளை தொட கூட இல்லடா. போயிடா. அவன் குடிச்சிட்டு ஒரு நாள் தீபா ரூமில் போய் படுத்தான். அன்னைக்கு பார்த்து தீபா தூக்க மாத்திரை போட்டிருந்தா. அன்னைக்கு தாண்டா அந்த தப்பு நடந்திருக்கணும். இதுக்கு என்னடா சொல்ற? ரூம்ல போய் படுத்துருந்துருக்கலாம், ஆனா தப்பெல்லாம் எதுவும் நடக்கல. இதையே திரும்ப திரும்ப பேசி ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? ஏற்கனவே இந்த கல்யாணத்தினால நான் பயங்கரமா அசிங்கப்பட்டிருக்கேன். அது பத்தாதா? இதை விட நான் செத்து போறது எவ்வளவு நல்லது. இல்ல தீபா, நீ அப்படிலாம் சொல்லாத. உன்னை வாழ வைக்க தான் நான் வந்தேன், சாகடிக்கிறதுக்காக இல்ல. நீ கொஞ்சம் பொறுமையாரு, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். கிழிச்ச நீ பேசாம போடா. ஏய், நீ பண்றது தப்புடா. தீபா மனசால மட்டும் இல்ல, குணத்தாலையும் நெருப்பு. அவ அனுமதி இல்லாம எந்த ஆம்பளை நிழலும் அவன் மேல படாது. நான் லவ் பண்ணிருக்கேன்டா, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அதனால அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற தகுதி எனக்கு இருக்கு. உனக்காவது அப்பதான் தெய்வ வாக்குன்னு 1008 பிரச்சனை இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? எதுவுமே இல்லையடா. நீ எக்கேடாவது கெட்டு போன்னு நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் பண்ணிருப்ப. நீ உனக்கும் சந்தியாக்கும் கல்யாணம் நடக்கணுன்ற ஒரே காரணத்தினால, எங்களால உங்க காதல் கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்றதுனால நாங்க எங்க புனிதமான காதலை தியாகம் பண்ணோம். அக்கா மேலேயும் அவ குடும்பத்து மேல உள்ள பாசத்தினாலையும் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தினாலையும் தீபா தான் காதல சொல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எவ்வளவு பெரிய தியாகண்டா அது. ஒரு ஆம்பளை எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா ஒரு பொம்பளை இப்படிதான் வாழணும்னு நம்ம சமுதாயத்துல கட்டுப்பாடு இருக்கு. அதனாலதான் பெண்களை இந்த உலகம் தெய்வமா மதிக்குது. அந்த பெண்மையை நீ அவமானப்படுத்தாத, தீபாவையும் அசிங்கப்படுத்தாதரா. டேய் வெங்காயம், நீ அவ்வளோ பெரிய தியாகினா நான் அவளை டைவர்ஸ் பண்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. தக்காளி, அந்த நினைப்பில் தான் இத்தனை நாளா இருந்தேன். அவளுக்கு வெறும் கல்யாணம் ஆயிருந்தா மட்டும் அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனா அவ இப்போ உன் குழந்தைக்கு அம்மா இருக்கா. இனிமே உன் சொத்து. நீ அவளை பொண்டாட்டியை ஏத்துக்கிற, உன் குழந்தைய தயவு செஞ்சு நீ ஏத்துக்கோ. 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருங்களேன்டா. பாரா, நீ என்ன அடிச்சு கேட்டாலும் சரி, இல்ல வேற எப்படி கேட்டாலும் சரி, இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பம் கிடையாது. என்ன பண்ற நீ? ஏன் முன்னாடி என் புருஷன் அடிக்கிறியா? வெளிய போய்ங்க. பாத்தியாடா செல்வா, இதுதான் பாசம். அறிவு கேட்டவனே, நல்லா கேட்டுக்கோடா. நான் அவளை மதிக்கிறேன், ஆனா நீ அவளை மிதிக்கிற. அவளுக்காக தானடா நியாயம் கேட்டு சண்டை போடுறேன். இருந்தாலும் அவ உனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன வெளியே போ சொல்றா. இதை விட வேற என்னடா ப்ரூஃப் வேணும் உனக்கு? இவ வயித்துல வளர்றது என் குழந்தை இல்ல. இது என் குழந்தைன்னு எங்க நிரூபிக்க சொல்லு. அப்ப வாடா மெடிக்கல் டெஸ்டுக்கு. அது உன் குழந்தைன்னு நாங்க சொல்றோம், அதை ப்ரூவ் பண்ணுங்க நீ சொல்றல்ல. அப்ப அது உன் குழந்தை இல்ல, நீயும் ப்ரூவ் பண்ணணும். 2 ஒண்ணுதான். எப்படி? அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த மெடிக்கல் டெஸ்ட் பண்ணா தீபா வயித்துல வளர்ற குழந்தை உன்னுடையதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆனா அந்த டெஸ்ட் படி அது உன் குழந்தை தான் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா நீ வாயை மூட்டு அந்த ரிசல்ட்டை ஏத்துக்கணும். தீபா உன் மனைவியா ஏத்துக்கணும். அவ வயித்துல வளர்ற குழந்தைய உன் குழந்தைன்னு ஒத்துக்கணும். ஒருவேளை அது என் குழந்தை இல்லைன்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன். தீபா கிட்ட இருந்து உனக்கு நான் டைவர்ஸ் வாங்கி தரேன். அதுக்கப்புறம் உன்னை யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. நீ எப்படி போனாலும் சரி, யார் பின்னாடி போனாலும் சரி, இல்ல சந்தியா நீ கத்தி கதறி செத்தாலும் சரி, நாங்க யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம். சீக்கிரம் சொல்லு. என்னடா யோசிக்கிற? சொல்றா. நீதான் தப்பு பண்ணலன்னு சொல்றல்ல, வந்து நிரூபிச்சு கேட்டு வா. சரிடா, நான் வரேன். எப்படி நான் தானே ஜெயிக்க போறேன். ஏய், அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றா. இப்ப டெஸ்ட்டுக்கு கிளம்பு. தீபா, நீயும் வந்துதான் ஆகணும். கிளம்பு.
என்ன யோசிக்கிற? வா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேணாவா தீபா? கிளம்பு. வா. மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவோட வருவேன். உட்காரு. ஏய், நான் எந்த ஹாஸ்பிட்டல் போனோம்? ஃபேமிலி டாக்டர் கிடையாது, ஸ்பெஷல் டாக்டர். என்னை ஃபாலோ பண்ணு. ஏண்டி, என்னடி இது? நம்ம முத்துவா எப்படி இப்படி திடீர்னு நல்லவனா மாறினா? இதுக்கு காரணம் அபின்னு நினைக்கிறேங்க. அந்த பொண்ணா? அவன் என்ன பண்ணா? ஆமாங்க, பாதிக்கப்பட்டவனால தான் நல்லது நடக்கும்னு அவ அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க. அவ தான் முத்து மனசை மாத்திருக்கணும். அவளை கோவில் கட்டி கும்பிடணுண்டி. நேரம் வரும்போது கும்பிடலாம். ஆனா இப்ப டெஸ்ட் அது இதுன்னு போயிருக்காங்களே, அண்ணன் தம்பிக்குள்ள அடிதடி பண்ணிக்கிறாங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. யாருடி இவ? கலகம் பறக்காம நன்மை பறக்காதுரி. கலகம் பறந்துருச்சுல, நன்மை பறக்கும் பாரு.